ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடற்பிரான் சேனல். நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் ப்ரோ வீடியோ டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதை பேசிக் டூல்ஸ்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் ஸ்டாட்னா என்ன, வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் ஸ்டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல்லாக ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ தான் வந்து ஸ்டார்ட் ப்ரோவோட மெயின் தீம். ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன். So the basic steps to be followed for all structures. For example, all structures அப்படின்னா ஆர்சிசியாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், டிம்பர் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பேசிக்காக வந்து 2 ப்ராசஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடிச்சிடலாம். அந்த 2 ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடலிங்கும், ஒன்று வந்து போஸ்ட் ப்ராசஸிங். மாடலிங்கில் நிறைய சப்டிவிஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா மாடலிங்கில் செட்டப் அப்படின்றது என்னென்னா ஒரு ட்ராயிங் டீட்டெயில்ஸ், இந்த ட்ராயிங்கை வந்து யாருக்கு பண்ண போகிறோம், என்ன பர்பஸ்க்கு கொடுக்க போகிறோம், அதில் இன்ஜினியர் யார், அப்ரூவ்டர் யார், எந்த டேட்டில் பண்ணி கொடுக்குறோம், அந்த செட்டப் பேஜ் ஃபுல்லாகவே வந்துடும். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த செட்டப் பேஜ் மேலே வந்து ஹெட்டரில் வந்துடும். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது செட்டப் பேஜ். அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரி அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும். அதை வந்து நம்ம ஆட்டோகேட்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம், இல்லை நம்மளே வந்து ஸ்டாட்லேயே ஒரு ஸ்ட்ரக்சர் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஜாமெண்ட்ரின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, அது ஜாமெண்ட்ரி க்ரியேஷன்ஸ். அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்சிசியா, ஸ்டீலா, இல்லை வுட்டா, அந்த மாதிரி நான் என்ன மெட்டீரியல்ஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து அதை ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே வந்து ஃபூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃப்ளெக்சிபிள் சப்போர்ட், அந்த மாதிரி ஏதாவது ரோலர் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஃபிக்ஸட் சப்போர்ட் தான் கொடுப்போம். ஆனால் சப்போர்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் வந்து சப்போர்ட் கண்டிஷன்ஸ் எடுப்போம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லோட் அண்ட் டெஃபினிஷன்ஸ், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் ப்ரோ பொறுத்தவரை லோட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லோடு தான் மெயின். ஸோ லோடு கால்குலேஷன் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ லோடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்மளுக்கு என்னென்ன தெரியும், லெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு, எர்த்குவேக் லோடு, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோட்ஸ் இருக்குது. நான் டீப்பாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணாலும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் லோட் காம்பினேஷன்ஸு, சிஸ்மிக் டிசைன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேர்டு வந்து லோடு நம்ம கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைசிஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி லோடு அனலைசிஸ் தான் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் கிராவிட்டி லோடு அனலைசிஸ், இல்லைனா சிஸ்மிக் அனலைசிஸ் பண்ணலாம். இப்போ சோர் அனலைஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதோட பெண்டிங் மோமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிசி ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதுக்கு வந்து பெண்டிங் மோமெண்ட், சியர் ஃபோர்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். பெண்டிங் மோமெண்ட்டை வச்சு மெயின்டிங் போர்ஸ் மட்டும், சியர் ஃபோர்ஸ் வச்சு சியரிங் போர்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ஸ்டார்ட் ப்ரோ பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக இருக்கிறத விட ஒரு 2 to 5% கூட தான் வந்து எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் டிசைன் ஃபாலோ பண்ண வேணாம். நீங்கள் வந்து அனலைஸ் ரிசல்ட்டை வச்சு ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி நிறையா அந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே நம்ம பண்ணுறான்னு பண்ணலாம், சேஃபர் சைடு தான் வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆர்சிசி டிசைன் வந்து IS 456 பேஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். ஸ்டீலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா IS 1800 நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுறதுனால எல்லா கோடு ஹீரோ கோடு, ஆஸ்திரேலியன் கோடு, அமெரிக்கன் கோடு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம இந்தியன் கோடு IS கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து டிசைன் பண்ணால் தான் சரியாக வரும். ஸோ இது ஃபுல்லாகவே மாடலிங் ப்ராசஸில் வந்துடும். ஸோ போஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்றது என்னென்னா, போஸ்ட் ப்ராசஸிங்கிறது நம்மளோட சொன்னது தான். பெண்டிங் மோட் ஷேர் போஸ் எடுக்கிறதுக்கு நம்ம அது போஸ்ட் ப்ராசஸிங் மோடு போய் தான் நம்ம எடுக்க முடியலன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மாடலிங்கில் இந்த செட்டப்பு, ஜாமெண்ட்டு, ஜென்ரல் அனலைசிஸ், டிசைன் எல்லாமே இருக்கும். இப்போ போஸ்ட் ப்ராசஸிங்கில் பெண்டிங் மூமெண்ட்டு, சியர் ஃபோர்ஸு, பிளேட் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸு, ஸோ இது எல்லாமே வந்து போஸ்ட் ப்ராசஸிங் மோடில் வரும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாடில் அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 2 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடலிங்கும் போஸ்ட் ப்ராசஸிங்கும் நம்ம நார்மலாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் மெயினாக உள்ளது. ஸோ இப்போ நான் உள்ள ஸ்டாடுக்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ப்ரோ ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா
நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்டில் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் எதுவுமே செட் பண்ணுவோன்னா இதில் வந்து லைசன்ஸ் கான்ஃபிகரேஷன் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐஎஸ் கோட் கண்டிப்பாக டிசைன் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மற்ற எல்லாமே வேணும்னா தேவைப்பட்ட செலக்ட் பண்ணிக்கலாம். ஐஎஸ் கோட் செலக்ட் பண்ணலைன்னா ஐஎஸ் கோட் டிசைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரீசன்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஃபுல்லாகவே இதில் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் போங்க. நியூ ப்ராஜெக்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகும். ஸ்பேஸ், பிளான், ஃப்ளோர், ட்ரஸ்ன்னு இருக்கும். ஸ்பேஸ்ன்றது 3D, பிளேன்றது வந்து 2D, ஃப்ளோரும் மோரல்லஸ் ஃப்ளோர் பிளான் யூஸ் பண்ணுவோம். ட்ரஸ் நம்ம ட்ரஸ் பிளான் டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் எப்போவுமே ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்பேஸ் ஃபைல் நேம், ஸ்ட்ரக்சர் நேம் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துக்குங்க. நான் வந்து லொக்கேஷன் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இடத்துல வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் கேட் டுட்டோரியல் வந்து ஈயில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இந்த யூனிட்ஸ் பாருங்கள். யூனிட்ன்றது லென்த்து யூனிட்ஸு, ஃபோர்ஸ் யூனிட்ஸ் இருக்கும். நம்ம ஆட்டோகேடில் பண்ணுற மாதிரியே தான். அதில் இன்ச், ஃபுட், மில்லிமீட்டர் இருக்கும். நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மீட்டர் அண்ட் கிலோமீட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நான் மீட்டரையும் இது கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து இதில் ஆடு பீம் மெத்தட், இதிலே நிறையா மெத்தட் இருக்குது. ஆடு பீம், சூப்பர் ஸ்ட்ரக்சர் சைடு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட் ஆடு பீம்லேருந்து போவோம். ஆடு பீம் மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒர்க்கிங் ஸ்க்ரீனு. ஸோ இது ட்ராயிங்னு நம்ம ட்ரா பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு வந்து செட்டப்னு சொன்னேன்னா உங்களுக்கு செட்டப்ன்றது தான். இது வந்து ஜாப்பு, கிளைண்ட் டீட்டெயில்ஸ், செட்டப், ஜாப்பு என்ன ஜாப்பு, கிளைண்ட் யார், ஜாப் நம்பர், ரிவிஷன்ஸு, பார்ட்டு, ரெஃபரன்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் யார், செக் பண்ணுறது யார், அப்ரூவ் எப்போ பண்ணாங்க, எந்த டேட்டில் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டைப் பண்ணி இதை டைப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட்புட் எடுக்கிற ஆட்டோமேட்டிக்காக என்னம்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டரில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இது செட்டப். அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனு. இதில் நிறையா மெத்தட் இருக்குது. கிரிட் மெத்தட் இருக்குது, கோஆர்டினேட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்டாட் ப்ரோ வந்து இது ஆட்டோகேட் ஃபைல்லேருந்து ஸ்டாட் ப்ரோவுக்கு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் அந்த ஜாமெண்ட்ரி கிரியேஷன் மெத்தட்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி கிரியேஷன்ஸ், அதாவது ஜென்ரல் நம்மளோட சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆர்சிசியா இல்லை ஸ்டீலா அப்படின்றது அதுக்கு வந்து இப்போ ஆர்சிசி காலம்னா ஆர்சிசி காலத்துக்குரிய ஸ்ட்ரக்சர் ரெக்டாங்கில் காணலாம், சர்க்குலர் காணலாம், இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் டேட்டா பேஸ்னு போகணும். செக்ஷன் டேட்டா பேஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐஎஸ் கோட் எல்லாமே இருக்கும். அதில் ஸ்லோவாக இருக்குது. செக்ஷன் டேட்டா பேஸில் போனீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் செக்ஷனு, ஐ செக்ஷனு, ஸோ சேனல் செக்ஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அனலைசிஸ். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சப்போர்ட் எடுத்து லோட் அண்ட் டெஃபினிஷன் நம்ம சொன்ன மாதிரி லோடு நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் ஸ்டீலு. இதில் வந்து எல்லா ஷேப்புக்கும் எல்லாமே இப்போ இந்தியன் கோடில் நம்ம வேணும். இந்தியன் கோடு அமெரிக்கனில் இருக்குது, இந்தியன் கோடுக்கு போகணும். இந்தியனில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய எஸ் ஷேப், ஐஎஸ்எம்பி நம்மலாம் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் இதில் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஸ்டீல் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சப்போர்ட் இது கிரியேட் கொடுத்து இதில் வந்து நிறையா இருக்கும். ஃபிக்ஸ்டு பட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணையில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதுக்கடுத்து லோட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி டெட்ரோல் லைலோடு எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்புறம் லோட் கம்பெனிஸ் 1.5 டெட்ரோல் லைலோடு எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாடலிங் ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கடுத்து தான் போஸ்ட் ப்ராசஸிங். மாடலிங் ப்ராசஸ் முடிஞ்சால்தான் போஸ்ட் ப்ராசஸிங் எனேபிள் ஆகும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரு பண்ணிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் மாடலிங் எதுவுமே பண்ணலை, இது மாடலிங் ப்ராசஸ் முடியாதனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து ரிப்பன் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக அந்த சேவ் இதெல்லாம் நார்மலாக பண்ணுறது. இது வந்து ஸ்டார்டு எடிட்டர் ஃபைல்ன்றது வந்து இப்போ வரையும் நம்ம என்னென்ன பண்ணோமோ டைப் பண்ணி நம்ம பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது எல்லாமே அந்த பிரிண்டிங் டூல்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் டேபிள்ஸு, இன்புட் யூனிட்ஸ், அவுட்புட் யூனிட்ஸ் எல்லாம் போய் கிளிக் பண்ணி மாற்றலாம். மெசேஜிங் டூல்ஸு இது மாதிரி ஒரு கர்சர் நீங்கள் வச்சிங்கன்னா அதிலே எல்லாமே காமிக்கும், ஸ்கேல் எல்லாமே காமிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடலிங் மோடு, இது வந்து போஸ்ட் ப்ராசஸிங் மோடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ இது அதேமாதிரி வியூவிங் டூல்ஸு. ஸோ இது அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு பீம் கர்சர். இதெல்லாம் வந்து ஆடு பீம் கர்சரு, 4 நோடு பிளேட் நம்ம ஆட் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று. அதேமாதிரி ஜென்ரேட் மெஷின்றது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் நம்ம மெஷ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டு, சர்க்குலர் ரிப்பீட், நீங்கள் வந்து ஆட்டோகேடில் வந்து மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அரே கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பீட், டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டு, சர்க்குலர் ரிப்பீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செலக்டிங் டூல்ஸு, நோடு கர்சரு,
பீம் கர்சரு, பிளேட் கர்சரு. இந்த பீம் கர்சர் இருந்தால் தான் நீங்கள் பீம் செலக்ட் பண்ண முடியும், நோடு கர்சர் வச்சு செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லோடிங் கர்சர் இந்த மாதிரி எல்லாமே வரும். நீங்கள் பீம் கர்சர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மாடலிங் இதான் இந்த ஆர்டர் தான் நம்ம அந்த பிபிடியில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த ஆர்டரே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆட்டோகேடில் இருக்கக்கூடிய அந்த மெனுவில் இருக்கக்கூடிய டூல்ஸும் அப்புறம் பேசிக்காக 2 மெத்தடில் நம்ம வந்து பண்ணணுன்றதை நான் காமிச்சிருப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் 2 மெத்தட் தான். ஒன்று மாடலிங் மோடு, இன்னொன்று போஸ்ட் ப்ராசஸிங். மாடலிங்கில் செட்டப், ஜாமெண்ட்ரி, ஜென்ரல், அதில் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி, சப்போர்ட், லோட் அண்ட் டெஃபினிஷன், அனலைசிஸில் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். டிசைன் விதத்தில் IS-456 யூஸ் பண்ணி RCC டிசைனு, லைசன்ஸ் ஸ்டில் டிசைன் யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் ப்ராசஸிங்கில் நம்ம ரிசல்ட் ஃபுல்லாக எடுக்கலாம். பெண்டிங் மவுண்ட், ஷியர் ஃபோர்ஸ், டிசைன் ரிசல்ட் எல்லாமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணாமட்டுறாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கரெக்டாக புரியலாம். பண்ணிட்டு இருக்கிறேன் இங்கே. நான் வந்து ஊட்டிட்டு நாட்டிட்டு அலைகிறேன். இந்த பிள்ளை எங்கிட்ட இருந்து உன்னை என்னம்மா பண்ணுறது? ஐயோ, இதான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இதான்